முக்கிய செய்தி. தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் நீதிபதி ராமசுப்பிரமணியன் தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். முன்னாள் நீதிபதி ராமசுப்பிரமணியனை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேசிய மனித உரிமை தலைவராக தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் நீதிபதி ராமசுப்பிரமணியன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார். ஜீவபாரதி, வணக்கம். தற்பொழுது தேசிய மனித உரிமை ஆணைய தலைவராக முன்னாள் நீதிபதி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவராக மிக முக்கியமாக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கடந்த சில நாட்களாகவே செய்திகள் வெளியாயிட்டு வந்த நிலையில தற்போது தமிழ்நாட்டை சார்ந்த முன்னாள் நீதியரசர் வி ராமசுப்பிரமணியத்தை நியமிப்பதாக இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கார். குறிப்பிட்டு சென்னை, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலம் பிராக்டிஸ் செஞ்சுட்டு இருந்தவர் தான் முன்னாள் நீதியரசர் ராமசுப்பிரமணியன். அதன் தொடர்ச்சியாக நீதிபதி உள்ளிட்ட மிக முக்கியமான பொறுப்புகள் இருந்திருந்தாரு. அதே போல 2019 காலகட்டங்கள்ல அவரு ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தினுடைய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றிருந்தாரு. அதன் பிறகாக 2019ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்ல அவருக்கு அந்த பதவி உயர்வு பெற்று சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதியாக இருந்திருந்தாரு. அதன் பிறகாக கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு மேலாக பதவியில் இருந்த அவர் 2023ஆம் ஆண்டு அவருடைய அந்த பதவி காலமானது நிறைவடைந்திருந்துச்சு. இதனால மிக முக்கியமான ஒரு பொறுப்பான இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவராக தற்போது முன்னாள் நீதியரசர் ராமசுப்பிரமணியன் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.